ஏகனை போற்றி எனையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமம். இளைஞர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ நமது கன்னிராசி நேயர்களுக்கு எதிர்வரும் 2025 வருடம் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு இடம் மாறும் பொழுது, அதாவது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது சுப பலன்களை எதிர்பார்ப்பது நமது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி இந்த குரு பயிற்சி கன்னிராசி நேயர்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன அலசல். இப்போ இந்த குரு பயிற்சி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14/5/2025 நாளில் 10 மணி 30 நிமிஷத்திலிருந்து 10 மணி 45 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு அந்த 15 நிமிஷத்துக்குள்ள ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். அப்போ இந்த நிலைப்பாடு அப்படின்றது புது வருடம் பிறந்தது. புது வருடம் பிறந்து சித்திரை மாதம் 31ஆம் தேதி, விசுவாவசு வருஷத்தில் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சூரியன் நகரக்கூடிய காலம். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசி காலபுருஷத்துவத்தின் 6ஆம் இடம். பொதுவாக இது புதன் உச்சமாகக்கூடிய வீடு. உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நிலைகளில் இந்த ராசியில் அந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உச்சமடைவார். இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாயினுடைய நட்சத்திர பாதங்கள் இதுக்குள்ள இருக்கு. அப்போது இந்த அமைப்பில் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பயிற்சி ஆகுது. அந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்கேந்திரத்தில் சுபகிரக அமைவு அப்படின்றது எப்படி இருக்கும்? அது புதனின் வீடாக இருக்கு. உபயராசி, உபயராசிக்கு சொந்தக்கார கிரகம் இன்னும் மற்ற 2 உபயராசிகளுக்கு சொந்தமான தனுசு மீனத்திற்கான குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உபய கிரகம் இங்கே வரும்பொழுது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை கொண்டிருப்பார்? இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் இல்லையா, ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜீவனஸ்தானத்திற்கு ஜீவனக்காரகன் இருப்பதும் தவறு, குரு இருப்பதும் தவறு. அது ரெண்டுமே கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்துக்கு சனி வந்தாலும் பெரும்பாடு படுத்தி விட்டுருவான். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு குரு வரும்பொழுதும் பெரும்பாடு படுத்தி விட்டுருவாங்க. 10ஆம் இடத்திற்கு 2.5 வருடம் கோச்சார ரீதியாக சனி வரக்கூடிய காலம். 10ல் சனி இருக்கும் பொழுது லக்கணமாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி பலனை கொடுக்கும், அது ஒரு வித்தியாசமான ஒரு பலனை கொடுக்கும். 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வரும்பொழுது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். இது ரெண்டுமே வித்தியாசப்படுத்தி சொல்லப்பட்டாலும் அதனுடைய தன்மை என்னவோ ஒன்றுதான். காரக கிரகம் காரகத்தில் அமர்வது அப்படின்றது சனிக்கு அது நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதே இடத்தில் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு போகும்போது தன்மையை இழந்து விடக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக லக்கணத்தில் லக்கண கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது லக்கணத்தில் தான் குருவுக்கு ஸ்ட்ராங் திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதை விடுத்து எங்கே போனாலும் அவர் காரக கிரகமாக மாறுவார். பொதுவாக 2ஆம் இடம் காரகம் எடுப்பார், 5ஆம் இடம் காரகம் எடுப்பார், 7ஆம் இடத்துக்கும் சில நேரங்களில் காரகத்துக்கு வருவார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் குருவோடு காரகத்துக்கு வருவார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் தொழிலுக்கு காரகத்துவத்துக்கு சனியோடு சேர்ந்து காரகத்துவம் எடுப்பார். அப்போது பல நிலைகளில் அந்தந்த இடத்துல குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வைகளை கொடுக்கக்கூடிய குரு நன்மையை செய்யக்கூடியவனாக இருப்பான். அதே இடத்தில் அந்த பாவத்தில் வரக்கூடிய குரு கெடுதிகளை செய்யக்கூடிய குருவாக இருப்பான். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல குரு நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்த குரு ராசியை பார்த்துட்டு இருந்தார். ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி, இடமாற்றம், பெயர், அளவான ஒரு விரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டுமே தன்னுடைய பேர் நல்ல பேராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சிறு சிறு காதல், அதாவது அபிலாசை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு டீப்பாக போகக்கூடிய லெவலில் அபிலாசை காதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த குரு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த குரு பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளை ஏற்படுத்தக்கூடியது.
சிலருக்கு வந்து குழந்தை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதேமாதிரி நல்ல புகழ், அந்தஸ்து, படிப்பு இதெல்லாமே செய்யக்கூடியது வந்து குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரகம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாறும் பொழுது அது தரக்கூடிய சுப பலன்கள் அப்படின்னா, குருனாலே கல்விக்காரகன். அந்த கல்வியை மிக முழுமையாக தரக்கூடியவன் குரு. அப்போ ஒரு சரியான இடத்துல இருக்கும் பொழுது இதுவரைக்கும் தடையாக, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 5ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துக்கு பார்வை செலுத்தக்கூடிய குரு சூப்பராக இருக்கும். நல்ல ரேங்க் வாங்குவாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 8ஆம் இடத்துல மறைஞ்ச குருவாக இருந்து 2ஆம் இடத்துல பார்க்குறாரு அப்படின்னா அருமையாக அந்த குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைந்த பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து சேரும். இதே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது நல்ல அமைப்பாக இருக்கும். குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும், கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போனாலும், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுறதுலாம் நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த ஈடு கொடுத்து படிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஏன்னா படிப்புக்காரன் கல்விக்காரன் அப்படின்றப்போ 8ல் மறையும் பொழுது மறையக்கூடிய அமைப்பில் வந்து தான் கொஞ்சம் கெடுதியை தருவான், தூக்கத்தை கெடுத்து மெனக்கெட்டு படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஆனாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் அள்ளிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இங்கே 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு, அதிலையும் சிறு காரகத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய குரு ஜீவனஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொதுவாக நம்ம சொந்த இடத்தை விட்டு வெளியேற்றி விடுவார். இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பரவேச வாழ்க்கைன்னு கூட சொல்லுவாங்க ஒரு விஷயத்தில். அதே மாதிரி வந்து நாடில்லா சஞ்சாரியாக அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பல நன்மைகளை தரக்கூடிய கல்வி, குடும்பம், வியாபாரம், நல்ல தொழில், முன்னேற்றமான வாழ்க்கை, வாழ்க்கையில் வரக்கூடிய பேங்க் பேலன்ஸு, வீடு கட்டுற ஒரு ஆசை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆசை, பெரும் சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு, கனமான பணத்தை கையாளக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இது எல்லாமே கொண்டவன் தான் குரு. இவன் போயிட்டு ஒரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் மறையும் பொழுது கொஞ்சம் கடுமையை தரக்கூடியவனாக இருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, இது தேசாந்தரம் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியே தள்ளுறது அப்படின்பாங்க. அதாவது நம்மளுடைய சொந்த நாடு, ஊர், வீடு இதை விட்டு வெளியே போகணும். அதான் அந்த 10ஆம் இடத்தினுடைய குரு சிறப்பு தருவார். அப்போ சிறப்பு தருவார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு போகிறவங்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு, நல்ல காலகட்டம். இந்த தடவை வந்து பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்து வீசாவில் வந்து ஏதாவது தகராறு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும், தெளிவான முறையில் கிளியர் ஆகும். உங்களை அழகாக கொண்டு போயிட்டு வெளிநாடுகளில் நீங்கள் விரும்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். எப்போவுமே இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு குரு வரக்கூடிய இடம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்றது வந்து இப்போ நாகரிக நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பூருக்கு நீங்கள் வந்து போகக்கூடிய ஒரு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஜெர்மன் போகக்கூடியவங்களுக்கு இந்த நேரங்களில் உங்களுக்கு தெளிவான ஒரு வீசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் சிலருக்கு வந்து சைனா அல்லது ஜப்பான் போன்ற அதாவது வெளிநாடுகளுக்கு சில போகக்கூடியவங்களுக்கு வந்து சரியான தருணமான காலம் இது கன்னிராசி நேயர்களுக்கு. இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பெருசாக வந்து பாதிப்பை தராது. ஆனாலும் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன அளவில் சறுக்க கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அந்த சறுக்கல் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இப்போ இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுமே பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து 2, 4, 6 இந்த இடங்களை தான் பார்ப்பேன். அதாவது வந்து 10ஆம் இடத்துல வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது உங்களுக்கு கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் 10ல் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு அங்கேயே வந்து அந்த நாட்டினுடைய சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலாம். இல்லை அங்கேயே போயிட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுக்கான அசையா சொத்துக்களை வாங்கி போடக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இந்த குரு கொடுக்கலாம். வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு இது மிக அருமையான காலகட்டமாக இருக்கக்கூடியது. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு. சார் நான் உள்நாட்டில் தான் இருக்கேன், இங்கே தான் வேலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வருமானத்தில் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குருவுக்கு நம்ம உடல் உழைப்பும் மன உழைப்பும் நிறைய போடணும். அதே மாதிரி மூளையும் வந்து நிறைய வேலை செய்யணும். இப்போ மூளை வேலை செஞ்சு உடல் உழைப்பு கொடுத்து அந்த உடல் உழைப்புக்கும் மூளைக்குமான ஈடு கொடுத்து மன உழைப்பு அப்படின்றத போகும்பொழுது தான் நமக்கு அந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை நம்ம எட்டி பிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அது சிரமத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் வந்து தாயாரினுடைய ஒரு அனுசரணை கிடைக்கும்.
அவங்களுடைய அன்பு அரவணைப்பு, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு தேவையான அனுகூலமான செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி வந்து அந்த தாய் அன்பு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து அருமையான ஒரு வாய்ப்பு இது. உயர்கல்வி நீங்கள் யார் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் மே மாதம் தான் வந்து டிரான்சிட் ஆகிறார். மே மாதம் 14ஆம் தேதி தான் டிரான்சிட் ஆகிறார். மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்து மே மாதத்துக்குள்ளே தான் முடியும். இப்போ நீட்டில் வந்து கன்னிராசி நேயர்கள் வந்து நீட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பார். 2ஆம் இடத்துக்கு வந்து குருவினுடைய பார்வை, 4ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை. அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு பார்வை செய்யக்கூடிய குருவினுடைய அமைப்பு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடியவன், அந்த சொந்த வீட்டினுடைய பெருமைகளை மிக அதிகமாக எடுத்து சொல்லக்கூடியவன், பெருமைகளை அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடியவன் அப்படின்ற ஒரு சிறப்பு பார்வையில் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 4ஆம் இடத்திற்கு சொந்தமான உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ வந்து ஹையர் செகண்டரி முடித்து குறுக்கு தேர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வுகள் எழுதியிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த படிப்பு பாடப்பிரிவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நுழைவுத் தேர்வு எழுதுனீங்கன்னா அந்த நுழைவுத் தேர்வில் மிக அபாரமான வெற்றிகளை வாங்கக்கூடிய, மிக அபாரமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான அந்த மதிப்பெண்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய வல்லமையை இந்த குரு கண்டிப்பாக தருவார். 10ல் குரு வந்துருச்சுன்னு நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம். அழகாக வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த முறை அந்த தவறுதலில் உங்களுக்கு வந்து அந்த நுழைவுத் தேர்வுகளில் வந்து மதிப்பெண்கள் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய குரு பயிற்சி, அதாவது வந்து இந்த வரக்கூடிய மே மாதம், ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த அடுத்த மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் குரு இங்கே தான் இருக்க போகிறார். ஏன்னா இந்த ராசி வந்து கொஞ்சம் அதிகமான இடத்த எடுக்கக்கூடிய ராசி, 5.25 பாகம் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் காலம் அதிகமாக இருப்பார் இந்த இடத்துல வந்து குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து 1 வருஷத்துக்கு மேலே 1 மாதம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் இப்போ மே மாதத்தில் வந்து நுழைவுத் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து மதிப்பெண்கள் குறைஞ்சிட்டாலும் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நீட் எழுதுகிறவங்க, ஒரு ஜேஇ எழுதுகிறவங்க, எம்எம்ஐக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரி முக்கியமான ஆராய்ச்சி கல்விகளுக்கும் இளநிலை கல்விகளில் 5 வருட படிப்புகளுக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுதும் பொழுது அழகாக மதிப்பெண்கள், இந்த தடவை நீங்கள் தவற விட்டாலும் அடுத்த மே மாதத்தில் எழுதக்கூடிய நுழைவுத் தேர்வு அப்படின்றது உங்களுக்கு ஆணித்தரமாக உறுதியான கல்வி பணிகள், அதாவது கல்வி இடங்களில் நீங்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகளை அழகாக தந்துடுவார். ஏன்னா இது 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த 6ஆம் இடம் அப்படின்றது வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய இடம். இங்கே வந்து ருணரோக சத்ரு அப்படின்னு சத்ருன்னு ஒருத்தர் இருந்தால் தான் அவனை வெல்றதுக்கு அப்படின்றது வந்து 6ஆம் பாவம் தெளிவான முறையில் வேலை செய்யணும். அப்போ அந்த 6ஆம் பாவம் தெளிவான முறையில் வேலை செஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மிக அதிகப்படியான மதிப்பெண்களை வாரி வழங்குவதற்கான, உங்களுடைய எதிரிகளை தடம் தெரியாமல் அழிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல 6ஆம் இடத்துல ராகுவும் வர்ற, அந்த இடத்துல ராகு வந்து குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சண்டாள யோகத்தை தரக்கூடிய ஒரு யோகம். அந்த அமைப்பில் உங்களுக்கு தசாபுக்திகள் சரியான முறையில் கை கொடுத்து நடக்குமேயானால் அருமையான முறையில் நீங்கள் தெளிவான அழகான படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழிலில் வந்து எப்போவுமே 10ஆம் இடம் தொழில் செய்கிற இடத்துல வந்து பிக்கு பிடுங்க இருந்துகிட்டே இருக்கும். அங்கே ஏதோ ஒரு கஜ மென்டல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக நீங்கள் நிம்மதி அடைவீர்கள். அதாவது வேலை செய்கிற இடம் வந்து டார்ச்சராக இருக்கும், ஆனால் அதனால் வரக்கூடியது ரொம்பவும், அதாவது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கூட உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஒரு பெரிய வேலை இருக்கலாம். எந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு கால அவகாசம் எடுத்து செய்யக்கூடிய வேலையை கால அவகாசமே கொடுக்காம இந்த தேதிக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுக்கணுங்கிற டென்ஷன் இருக்கும், அந்த டார்ச்சர் தொழிலில் இருக்கும். ஆனாலும் அதற்கான பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது 100 மடங்கு உங்களுக்கு கைக்கு லாபகமான பணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த 10ஆம் இடத்து குரு அழகாக உட்காந்துருக்க போகிறான். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 10ஆம் இடத்துல குரு வரும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கத்தான் செய்யும். அந்த தொழில் ரீதியாக தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து சிரமத்தை கொடுப்பேன். ஆனால் மற்ற இடங்களில் பார்வையினுடைய அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும்பொழுது நமக்கு சாதகமான அமைப்பையே அவர் தருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காரும் பொழுது நமக்கு மிக நெருக்கமான உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அந்த இடத்துல வந்து கர்மஸ்தானத்தில் குருவோ சனியோ ராகுவோ கேதுவோ உட்காரும்போது அந்த விளைவுகளை அவர்கள் தருவார்கள். அப்போ அது மாதிரியான ஒரு உறவுகளை வந்து நமக்கு மூத்தவர்கள், அறிவுரை சொல்பவர்கள், கொஞ்சம் நமக்கு வழிகாட்டுபவர்கள்,
இந்த மாதிரி பிதாமகன்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு நம்மளை விட்டு ஒன்று விலகி போயிடுவாங்க, அல்லது நிரந்தரமாக விலகக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு செய்வார். மனசுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக இருக்கும். மற்றபடி வந்து குரு பார்க்கக்கூடிய இடங்களில் சுபகிரக அமைப்புகள் இருந்தன கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கன்னிராசினியருக்கு 2லேயே சுக்கிரன் இருக்கான், பார்வை அருமையான அமைப்பாக இருக்கும். நல்ல வருமானம், நல்ல கல்வி, தேர்ச்சியான கல்வி, நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாபுக்கு படிக்கக்கூடிய அமைப்பில் பிஜி முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, யூஜி முடித்தவங்களுக்கு பிஜி முடித்தவங்களுக்கு உயர்பட்ட கல்வி, உயர் பட்டய கல்வி வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். இந்த நேரத்தில் தருணமான வயது 25 வயசு பெண் குழந்தைகளோ அல்லது 27, 28 வயசில் வந்து ஆண் குழந்தைகளோ இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். 2மே காரியம்தான், நல்ல காரியம் உண்டு, கெட்ட காரியம் உண்டு. அப்போ இந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கட்டாயமாக உண்டு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் வந்து இப்போது கண்டச்சனி இருக்குது கன்னிராசிக்கு. உங்கள் ராசியிலிருந்து வரக்கூடிய ஆண் அல்லது பெண், மணமகன் அல்லது மணமகள், இவங்களுக்கு வந்து ஒரு 7.5 சனியோ கண்டச்சனியோ அஷ்டமசனியோ இல்லாத ஒரு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இணைவு அருமையான இணைவை தரக்கூடிய திருமண வைபவத்தை தரும். கண்டிப்பாக பிள்ளை பேர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். எப்பவுமே வந்து இந்த ஒரு கிரகம் தனக்கு முன்னால் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தனக்கு முன் கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலனை எடுத்து தான் செய்வோம். அப்போ இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய பலத்தை எடுத்து செய்யும் பொழுது இப்போ இந்த நேரத்தில் கன்னிராசினியர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது லாபகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்த்து 5ஆம் இடம் சுபப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால 5ஆம் இடத்தில் ஏற்கனவே ஏதோ ஒரு கிரகம் சுபகிரகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி வந்து இந்த பார்வைப்படக்கூடிய இடங்களில் இந்த தனுசு ராசியிலேயும் ஏற்கனவே உங்களுடைய கோச்சார குரு இருக்காருன்னா இன்னும் அதிகமான நல்ல ஒரு படிப்புக்கும், வீடு, வண்டி, வாகனம், நிறைய செல்வ பலம் சேர்வதற்கான, செல்வாக்கு பலம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் வரும்போது அந்த இடத்துல தனுசு ராசியிலே உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் மிக அழகான பலன்களை அள்ளி தருவதற்கு தயங்காத ஒரு குருவாக இருப்பார். அதே மாதிரி வந்து தனுசு ராசியில் வந்து சூரியன் நல்ல ஒரு பலன், செவ்வாய் மிக சிறப்பான ஒரு பலன், புதன் கொஞ்சம் கடினமான பலன், குரு மிக அதிகமான பலன், சுக்கிரன் சாதகமான பலன், சனி தொழிலில் வந்து நல்ல அதிர்ஷ்டம், ராகு அதிகப்படியான லாபம், கேது ஆன்மீக நாட்டம். இதெல்லாம் வந்து தனுசு ராசியில் கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்வைப்படக்கூடிய துலா ராசியில் வந்து சூரியன் நல்ல இடம், நல்ல வாய்ப்பு. இந்த 7 கிரகங்களுக்கும் சொன்ன அதே பாயிண்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கும்பராசியிலையும் கிரகங்கள் இதே அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்பில் இந்த கிரகங்கள் வந்து மிக மிக நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கும். இந்த நேரத்தில் புதன்கிழமை திருமால் வழிபாடு, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து 10 to 12 துர்க்கை வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா மிக அருமையான ஒரு அமைப்பை தரும். முடிஞ்சால் ஒரு முறை வந்து சிதம்பரம் நடராஜரை தரிசித்துட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு 10 வரக்கூடிய குருவினுடைய அதிக கர்ம பலன்களை குறைத்து தரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.